Hello aspirants, welcome to GL to SSC தமிழ். நான் தான் கோகுல். SSC CGL 2024க்கான Tier 1 ரிசல்ட்ன்றது வெளியே வந்துருச்சு. நிறைய பேர் வந்து பாஸ் ஆகல. உண்மையை சொல்லணும்னா அதுதான். கட் ஆஃப் வந்து ஓபிசிக்கு அதிகமா இருக்குன்றதுனால நிறைய பேர் வந்து பாஸ் ஆகல. ஒரு சில பேர் தான் வந்து பாஸே ஆகியிருக்கீங்க. ஃபெயில் ஆன எல்லாருமே, அதாவது Tier 1 கிளியர் பண்ண முடியாத எல்லாருமே இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாமை நோக்கி வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆர்ஆர்பில இப்ப அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ன்றது பாத்தீங்கன்னா மெயினான எக்ஸாம் என்டிபிசி தான். சரியா? சோ இப்போ எஸ்எஸ்சில இருந்து ஆர்ஆர்பிக்கு நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா தாவ போறோம். சரி, அப்படி தாவறவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து நம்மளோட பேட்டர்ன் என்ன இருக்கு, எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் எப்படி இருந்தது, ஆர்ஆர்பியோட பேட்டர்ன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே மொத்தமா வந்து கம்பேரிசன் பண்ணி எஸ்எஸ்சி படிச்சவங்க ஆர்ஆர்பிக்கு வந்து அதாவது ஜம்ப் ஆகணும்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், முக்கியமா எது படிக்கணும், அதோட வேரியேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து புரியும். ரைட்டா? சரி, முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். எக்ஸாம் பேட்டர்ன் ஆர்ஆர்பி என்டிபிசியோட ஸ்டேஜ் 1க்கு வந்து என்ன. நம்ம வந்து சிஜிஎல்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ், அதாவது மேக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றத கேக்குறாங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஸோ தட் என்ன ஆகுது, 100 மார்க்குக்கு உங்களுக்கான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஒரு கேள்வி வந்து 1 மார்க்கை வந்து இது பண்ணியிருக்கோம். எவ்வளவு டியூரேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ். நம்மளோட சிஜிஎல் டியர் 1 எக்ஸாம்ல 60 மினிட்ஸ் கொடுத்ததை இங்க 90 மினிட்ஸ்ன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்னது, மேக்ஸ் ரீசனிங்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து போட்டுடலாம், ஜெனரல் அவேர்னஸ் சீக்கிரமா போட்டுடலாம் இப்பெல்லாம் நினைப்போம். இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்டே வந்து எக்ஸாம்ல இல்ல. ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். சரி, நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் த மார்க் உங்களுக்கு போகும். அதாவது 0.333 மார்க் வந்து நீங்க தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். அதுதான் உங்களோட நெகட்டிவ் மார்க். இப்ப சிஜிஎல்ல என்ன பார்த்திருப்பீங்க, அதே 25க்கு 25 எல்லாமே வந்து 25 25 ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க். ஸோ 200 மார்க்கு வந்து எழுதுவீங்க. 60 நிமிஷம்ன்றது இருக்கும். 0.5 அப்படின்றத வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது போகும். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 0.33 மார்க்ஸ் தான் வந்து போகுது. அதே 0.33 மார்க்ஸ் போகுதுன்றது கம்மியா பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் வந்து என்ன ஆகுது, ஒரே ஒரு மார்க்கை தான் வந்து இது பண்ணிருக்கு. ஸோ அதை நீங்க பேட்டர்னை வந்து நீங்க நல்லா என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பேட்டர்னுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு 5 மார்க் டெஸ்ட் போட்டாலே இந்த பேட்டர்னை நீங்க அசால்ட்டா வந்து அடாப்ட் ஆயிடுவீங்க. அடுத்து நம்மளோட மேக்ஸ் கம்பேரிசன் பார்க்கணும். சரியா? ஸோ மேக்ஸ் கம்பேரிசன் கொஞ்சம் ஜூம் வந்து கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா மேக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து 30 மார்க்ஸ்ன்றத கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, நம்மளோட எஸ்எஸ்சியோட மேக்ஸ் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்தது, நம்பர் சிஸ்டம் கேட்பாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், இந்த கர்மெல்லாம் இதுல வரும். மிக்சர் அண்ட் அலிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அட்வான்ஸ் மேக்ஸ்ல அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், அப்புறம் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது எல்லாம் வரும். கரெக்டா? பைப்பு இது எல்லாமே இதுல வரும். நம்மளோட ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ரேஸ், லீனியர் ரேஸ் வரும். இது எல்லாமே வரும். ரைட்டா? சரி, அதே மாதிரி இப்ப நம்மளோட என்டிபிசியோட மேக்ஸ் பாத்தீங்கன்னா சிமிலரான ஒரு என்னது பேட்டர்ன் தான். அதே நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ் ஃபிராக்ஷன் எல்லாமே நம்பர் சிஸ்டம் குள்ளே போயிடும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ, இதுல பாத்தீங்கன்னா ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் அதிகமா கேட்கறான். கம்பேரிட்டிவ்லி ஏஜஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. சரியா? பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து எஸ்ஐசிஐ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ்ட்ராவா கேட்கறாங்க. மீன், மீடியன், மோடு இதெல்லாம் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி வந்து ஒரு கேள்வி, எப்பயாவது ஒரு கேள்வி அப்படின்றது வருது. ரைட்டா? பழைய என்டிபிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து வருது. சரி, நம்ம வந்து அடிஷனலா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். நம்ம நம்பர் சிஸ்டம்ல மெயினா வந்து டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றத வந்து பார்த்து படிச்சிருப்பீங்க. அதுதான் வந்து மோஸ்ட்லி டிவிசிபிலிட்டி ரூல் தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த என்டிபிசியோட அந்த சிலபஸ் பிரகாரம்
இது எல்லாமே என்னதுன்னா கொஞ்சம் அடிஷ்னலான போர்ஷன்ஸ் வந்து கேக்குறாங்க. சரியா? அரேஞ்ச் பண்றது, லீஸ்ட் எதுன்னு பாக்குறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது, நம்ம எஸ்எஸ்சில எது அடிஷ்னல்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோமோ அது எல்லாமே இங்க என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா கேக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுங்க. நம்ம எல்லார்கிட்டயும் ஒய்சிடி இருக்கு. ஒய்சிடில இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம்ல என்னென்னலாம் அடிஷ்னலா கேட்கறான் அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கோட கான்செப்ட் எங்க யூடியூப்ல இருக்கு ஆர் உங்களோட கோர்சஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரியா? சப்போஸ் யூடியூப்ல அந்த அளவுக்கு தெளிவா இல்ல, நான் சர்ச் பண்றேன், யூடியூப்ல தெளிவா இல்லைன்னா நானே என்ன பண்றேன்னா எஸ்எஸ்சிய கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் இருந்ததுன்னா அதை நானே வந்து வீடியோ போடுறேன். ரைட்டா? எந்தெந்தன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நானே போடுறேன். அடுத்து இது எல்லாமே சேமா தான் வரும். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க. பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் ஒன் ஒர்க், இது எல்லாமே என்னது சேமா தான் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து இது வரைக்கும் கேட்கல. சரியா? ஆனா இனிமே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஹார்டரா ஆயிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு சில தகவல்கள் எல்லாம் வருது. அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கறாங்க. அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்ச அல்ஜிப்ராக்கும் இதுல இருக்கக்கூடிய அல்ஜிப்ராக்கும் பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய சூழ்நிலை இங்க இருக்கு. சரியா? ஸோ அதுல இருக்கிற அல்ஜிப்ராவே இதுல வருமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஏபிஜிபி கலந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லீனியர் ஈக்குவேஷன், ரிமைண்டரு, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி கேக்குறாங்க. அப்புறம் நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட் சொல்யூஷன், இது எல்லாமே அதுல கேக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அல்ஜிப்ராவை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி நமக்கு கஷ்டமா இருக்கிறது இதுலதான் கஷ்டமா இருக்கும். இதுல என்னதுன்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, உங்களோட ஆல்ரெடி நீங்க என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்களோ எஸ்எஸ்சிக்கு அந்த சோர்ஸை வச்சு நீங்க படிச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பிஒய்க்யூ, என்டிபிசியோட பிஒய்க்யூலாம் செக் பண்ணுங்க. ரைட்டா? நான் கடைசியா வந்து பிஒய்க்யூவை பத்தி சொல்றேன். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். டியர் 2 போர்ஷன்ல வருது. ஆனா நீங்க இப்போ ஃப்ரண்ட்லயே வந்து படிக்கணும். ஒன்றும் இல்லை, மீனு, மீடியன், மோடு, இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி வருது. ப்ராபபிலிட்டில இருந்து சம்டைம்ஸ் ஒரு கேள்வி வருது. அது கூட ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, ஈஸியான கேள்வி தான் வருது. இதுதான் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல முக்காவாசி சிமிலர் தான். ஒரு சில மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதா இருக்கு. ரைட்டா? எஸ்எஸ்சியோட மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது என்டிபிசியோட மேக்ஸ்ன்றது கொஞ்சம் ஈஸி தான். நெக்ஸ்ட் ரீசனிங். ரீசனிங்ல நம்ம எஸ்எஸ்சில என்னென்னலாம் படிப்போமோ, என்னது, அனாலஜி படிப்போம், கோடிங் டிகோடிங் படிப்போம். ரைட்டா? ஸோ வேற என்ன, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படிப்போம், சிலாஜிசம் படிப்போம், அதுக்கப்புறம் வென் டயக்ராம்ஸ் வர்றது படிப்போம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, வேற வந்து சம்டைம்ஸ் வந்து மேப், அது பேர் என்ன, டைரக்ஷன்ஸ் வரும், கோடிங் டிகோடிங்ல நிறைய கேள்வி வந்துடும். கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர், அதாவது கேலண்டர் சம் வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க. கேலண்டர் இதெல்லாம் கேட்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா இந்த என்டிபிசியில பாத்தீங்கன்னா என்னன்னா அனாலஜி, ஆல்பபெட் சீரிஸ், நமக்கு ஆல்பபெட் சீரிஸ் இருக்கு, கோடிங் டிகோடிங் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. பிளட் ரிலேஷன் கொஞ்சம் டஃபா கேட்கறாங்க. பிளட் ரிலேஷன் கொஞ்சம் டஃபா இருக்கு. நெக்ஸ்ட் அனாலஜி அண்ட் கோடிங் டிகோடிங் எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், வென் டயக்ராம் கேள்வியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நமக்கு வந்து சம் நாட்டு, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சம் நாட்டு, அட்லீஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். பசில்ஸ்ன்றது கேக்குறாங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா 10 பாக்ஸை வந்து அடுக்கி வைக்கிறேன், நான் முன்னாடி இதை அடுக்கிறேன், பின்னாடி இதை அடுக்கிறேன், இந்த மாதிரியான கேள்விகள், இந்த பேங்கிங் ரிலேட்டடான கேள்விகள் இதெல்லாம். சரியா? அது வரும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து கரெக்டா இருக்கா, இந்த டேட்டா வந்து இதுக்கே போதுமானதா, ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவான். அந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டுருவான், ஒரு கொஸ்டினை கேட்டுருவான். அந்த கொஸ்டின்ல வந்து கொஸ்டினை கொடுத்துட்டு 2 விதமான டேட்டா, அதாவது எப்படி சொல்றது, 1 2 3 டேட்டா வந்து கொடுத்துருவான். இந்த 3 டேட்டால எந்த டேட்டா வந்து கரெக்டா இருக்கு, இந்த கொஸ்டினை கேட்கற மாதிரி போதுமான டேட்டாவா, இது சஃபிஷியண்டா இருக்கா, 1வது டேட்டா கரெக்டா இருக்கா, 2வது டேட்டா சஃபிஷியண்டா இருக்கா, 3வது சஃபிஷியண்டா இருக்கா, 1 சஃபிஷியண்டா இல்லையா, இல்லைன்னா 2 3 கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேரியேஷன்ஸ்ல வந்து கேள்வின்றது கேட்பாங்க. ரைட்டா?
நெக்ஸ்ட் இந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டெசிஷன் மேக்கிங், மேப்பிங், அதாவது ஸ்டேட்மெண்ட்ல அசம்ஷன் இது எல்லாம் வரும். கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமாவே கேட்கறான். ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா படிச்சாகணும். பிளட் ரிலேஷன் கொஞ்சம் கஷ்டமா கேட்கறான், அதையும் நீங்க படிச்சாகணும். எக்ஸ்ட்ராவா சொல்றேன். நெக்ஸ்ட் நியூ பேட்டர்னா வந்து ஒரு சில பேங்கிங் கொஷின்ஸ் எல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஎல்பியோட கொஷினா இருக்கட்டும், குரூப் டியோட கொஷினா இருக்கட்டும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் அதுக்கப்புறம் ஆல்பபெட்டு இந்த மாதிரி லீனியரா வந்து போயிட்டே இருக்கும். இந்த இதுல வந்து ப்ரிசீடிங் என்ன, ஃபாலோவிங் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. சிம்பிள் வந்து ப்ரிசீடிங்ல ஈவன் நம்பராகவும் இதுல இதுவா இருக்கும். இதெல்லாம் பேங்கிங் கொஷின் மாதிரி வரும். அது ஸோ இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டடான சில ஒரு கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ரீசன்ட் பேப்பர்ல வந்து உங்களுக்கு ரீசன்ட் இந்த ஏஎல்பியோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல நீங்க பார்க்கலாம். குரூப் டியோட கேள்விகள்ல பார்க்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். நான் இதுக்குன்னு டெடிகேட்டடா வந்து வீடியோ போட்டுடுறேன். ஸோ அதனால வந்து வரி பண்ணிக்க வேணாம். நீங்களும் கொஸ்டின் பேப்பரை பாருங்க, சோர்சஸை வந்து தேடுங்க, உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறத பாருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டுறேன். ரைட்டா? அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. நெக்ஸ்ட் வேற என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஆல்மோஸ்ட். ரைட்டா? ஸோ வந்து நம்ம ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 மார்க்ஸ்ல வந்து 25 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம மேல அசால்ட்டா வந்து எடுத்துடலாம். லாஜிக்ன்றதும் ரொம்ப பயங்கரமான லாஜிக்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான சிம்பிளான லாஜிக்ஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரீசனிங் வரி பண்ணிக்க வேணாம், பட் அதிகமா படிச்சாகணும். மேக்ஸுக்கு எப்படி அதிகமா படிக்கணும்னு சொல்லணும், அதே மாதிரியே ரீசனிங் அதை விட அதிகமா வந்து நம்ம வந்து படிக்கணும். புது புது குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் வந்து கத்துக்கணும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் எஸ்எஸ்சி படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? எக்ஸப்ட் சயின்ஸ் இதெல்லாம் சொல்றேன். சரி, ஜென்ரல் அவேர்னஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு? ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாம் வந்து சரியா? ஸோ இது எல்லாம் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து வரும். சரி, என்ன நம்ம படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. நம்ம யூஸ்வலா எஸ்எஸ்சில என்ன படிப்போம்? ஸ்டாட்டிக் ஜிகே, என்சிஆர்டி படிப்பீங்க. என்சிஆர்டி இதுக்கு மட்டும் சொல்றேன். என்சிஆர்டி படிக்க உங்களால முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கோர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பிடிஎஃப், லூசன்ட்டு, அரியன்ட்டு இதெல்லாம் படிப்பீங்க. கரெக்டா? ஸோ இவ்வளவுதான் வந்து படிப்பீங்க. இதுவே போதும். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்க்கு இது போதும். அதுக்கப்புறம் உங்களோட இப்ப ரீசெண்டா நடந்த எம்டிஎஸ் 2024க்கான கேள்வி, சிஜிஎல் 2024க்கான கேள்வி, ஏஎல்பியில கேட்ட 2024க்கான இந்த ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்கான கேள்வி, இதையெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் 12th லெவல்ல போட்டிருந்தாலும் அதிகமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து 10th லெவல்ல தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது 10th என்சிஆர்டிக்கு உள்ள, அதாவது 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது இதுக்குள்ளதான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மேபி கேட்டா, அதாவது வெளியே இருந்து கேட்டா நம்ம வந்து 11th 12th படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா படிக்க முடியாது, கஷ்டம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட படிச்சிடலாம். ஆனா வந்து பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து இப்போ இருக்கக்கூடிய டைம்ல வந்து படிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 6, 7, 8, 9, 10 கன்ஃபார்ம் படிச்சுட்டு இந்த மீதி இருக்கக்கூடியதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த அரியன்ட்டு, லூசன்ட்டு இதுல இருக்கக்கூடிய பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ராப்ளம் ஓரியன்டட் கேள்வி வருமான்னு கேட்டீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ப்ராப்ளம் ஓரியன்டட் கேள்வியை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த YCT இருக்குல்ல, YCT இருக்கு, இப்போ பினாக்கல்லே வந்துருச்சு. ஓகேவா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வந்து ஒரு 100 கொஸ்டின் போட்டு பார்க்கணும். ஓகேவா? என்னதான் என்டிபிசி இதுக்கு முன்னாடி வீடியோல என்டிபிசியோட கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ப்ராப்ளம் ஓரியன்டட் அவ்வளோ வந்து இருக்காதுன்றத சொல்லியிருந்தேன். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. RPF ஓட எக்ஸாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா செம கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஆனா என்சிஆர்டி வந்து படிக்கல, கொஸ்டினே புரியல, இதுல எதுல இருந்து கேட்டானே தெரியல, அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு வந்து சொல்றாங்க.
ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி என்சிஆர்டி படிக்கல, சும்மா அந்த அதர் சோர்சஸை தான் படிச்சிருந்தாங்க. மேபி அதனால அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். படிச்சவங்க கூட தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளால வந்து அதை அந்த அளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, பேசிக்கா இதை படிச்சிருங்க. இதை படிச்சுட்டு இதை படிச்சிருங்க. இதை படிச்சுட்டு டெய்லி வந்து 100 கொஸ்டின் போடுங்க. பிசிக்ஸ்ல ஒரு 100 போடலாம், கெமிஸ்ட்ரியில ஒரு 100 போடலாம், பயாலஜில ஒரு 100 போடலாம். சரியா? இதுல இருந்து எத்தனை கேள்வி வரும்னு பாத்தீங்கன்னா, சரி நான் கேள்விகளை வந்து நான் கடைசியா சொல்றேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து ஜனவரி 2024 இருந்து உங்களுக்கு என்டிபிசி எக்ஸாம் என்னைக்கு வைக்கிறாங்களோ, ஓகேவா, மார்ச்ல வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் ஃபெப்ல வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஜனவரி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல மெயினா படிக்க வேண்டியது என்னன்னா, சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியதை படிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸு டிஃபென்ஸு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிஎம், கவர்னரு, இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, ரைட்டா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா படிச்சு வச்சுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டாங்க, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது உருவாக்கிட்டாங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு அதை படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ் இந்த ரெண்டுமே 2024 மட்டும் இல்லாம 2023 அண்ட் 2024 எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா என்டிபிசி எக்ஸாம்ன்றது 2020 இதுக்கு முன்னாடி நடந்தது, சிபிடி 1. இந்த சிபிடி 1ல 2019 ரிலேட்டடான கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா 23 அண்ட் 24 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கவர்மெண்ட் அந்த இது எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 2024 வரைக்கும் படிச்சுட்டாலே போதும். அவார்ட்ஸும் வந்து முக்கியமா படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எஸ்எஸ்சிக்கு என்ன சொல்லியிருப்பனோ அதே தான் கூடுதலா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸை வந்து படிச்சு வச்சுக்கணும். நம்ம எஸ்எஸ்சிக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல, அப்பாயின்மெண்ட்ஸ் படிங்கன்னு சொன்னேன், அவார்ட்ஸ் படிங்கன்னு சொன்னேன். ஸ்போர்ட்ஸ் விட்டோம் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் இதுல செம்ம இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் படிங்கன்னு சொன்னேன். கரெக்டா? அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், இண்டெக்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீமு, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸ் சொல்லிட்டேன், கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டேன், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இம்பார்ட்டண்டா படிச்சாகணும். இந்த இந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம்ல வந்து எப்படி சொல்றது, இந்த டாபிக்ல இருந்து வராம எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து கேட்டது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம்லயுமே கேட்டது இல்லை. ஸோ கன்ஃபார்ம் இதை படிச்சாகணும். கூடுதல் கவனம் அப்படின்றது இதுக்கு கொடுத்தாகணும். ரைட்டா? ஸோ இதுக்கு கொடுத்தாகணும். ஓகே, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம பண்ண வேண்டியது. சோர்சஸ் எந்தெந்த சோர்ஸ் எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டியர் 2க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டியர் 1 கிளியர் பண்ணவங்க என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ப்ரிப்பரேஷனை நீங்களே ஃபாலோ பண்ணா போதும். சரி, வெயிட்டேஜ் என்ன? யூஸ்வலா அந்த வெயிட்டேஜ் சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்லணும். பட் நான் அப்படியே உல்டாவா சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கேள்வி கேட்கலாம். 5ல இருந்து 7 கேள்வி. சரியா? இது வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரலாம், நம்ம ஸ்டாட்டிக்காகவும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ன்றது வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 10ல இருந்து 12 கேள்வியை நான் எதிர்பார்க்கிறேன். வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சயின்ஸ்ல இருந்து 5ல இருந்து 7 கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எக்கனாமி, ஹிஸ்டரி, பாலிட்டி இதுல இருந்து எல்லாமே வந்து 30 கேள்வி, அதாவது 25ல இருந்து 30 கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா? ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 40 மார்க்ன்றது கணக்கு சரியா வரும். ஸோ இது எல்லாம் தான் விஷயம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரெக்டா போட்டிருக்கேன்னா ஓகே. இதெல்லாம் தான் விஷயம். இதையெல்லாம் வந்து நம்ம ஒழுங்கா கடைபிடித்தோம் என்றால் நம்மளால ஆர்ஆர்பி எக்ஸாம அசால்ட்டா அட்டெம்ப்ட்லயே வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் நான் இன்னொரு பிஒய்கியூ பத்தி முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எக்ஸாம்,
வந்து இப்போ முடிஞ்சிருக்கா போயிட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ அது ஒண்ணு. ஏஎல்பி முடிஞ்சிருக்கும். குரூப் டி 2022ல நடந்தது. ஓகேவா? குரூப் 2ன்னு போட்டிருக்கேன். குரூப் டி. இது எல்லாமே வந்து என்னதுன்னா இதோட ஷிஃப்ட் வைஸ் பேப்பர்ஸ் பிராக்டிஸ்க்கு போட்டு பார்க்கணும். சரியா? இதெல்லாம் போட்டு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே தான் நமக்கு என்டிபிசில பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்பயே சொல்றேன், வாய்ப்புகள் இருக்குதான். நமக்கு எக்ஸாம் ஈஸியா கேட்டுதான் அப்படின்னா, எக்ஸாம் ஈஸியா வந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமா இருக்கும். எக்ஸாம் கஷ்டமா இருந்ததுன்னா கட் ஆஃப் ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கும். சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா ஆர்பிஎஃப் ஓடது, ஏஎல்பி ஓடது, குரூப் டியோட பேப்பர்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் வைஸோ மார்க் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று சால்வ் பண்ணி பாருங்க. நீங்க டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும், ஆலிவ் போர்டா இருக்கட்டும், எந்த போர்டா இருக்கட்டும், இந்நேரத்துக்கு இவ்வளோ ரீசெண்டான பேப்பர்ஸ் வந்து வந்திருக்காது. ஸோ அதனால வந்து ஷிஃப்ட் வைஸ் பிடிஎஃப்ஸ் வந்து ஒரு சில ப்ராமினென்ட்டான பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருப்பாங்க இந்நேரத்துக்கு. சரியா? அது எல்லாத்தையுமே பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. சரியா? சயின்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எந்த தேதியில இருந்து கேட்டிருக்காங்க, ஈவன் தோ நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாலும் உங்களோட ஓன் அனலைசிஸ்ன்றது தேவைப்படும். அது மாதிரி பண்ணாதான் நீங்க என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. சரியா? எப்பயுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, யூடியூப் சேனல்ல ஒரு யூஸ்வலா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் டிபெண்ட் பண்ணி வந்து ஆஸ்பிரன்ஸ் இருக்கணும் அப்படின்றது அந்த யூடியூப் சேனலோட மைண்ட் செட்டா இருக்கும். அவங்களோட கோர்ஸ் விற்கிறதுக்காகவும் வாட் எவர் எதுக்காகவும் வந்து இருக்கும். ஆனா வந்து இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முழுக்க முழுக்க இண்டிபெண்டா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு வந்து சோர்சஸை கூட நீங்க தேடி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு செட் ஆகலைன்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு தான் சொல்றேன் தவிர வேற எதுவுமே நான் சொல்லித்தல. நீங்க எந்த கவனிச்சுதான் ஆகணும், எந்ததான் பார்த்தாகணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி எம்டிஎஸ் 2024க்கான ப்ரிடிக்ஷன் சீரீஸ் வந்து போட்டிருந்தேன். அதுல இருந்து வரக்கூடிய கேள்வின்றது ஏகபோகமா வந்து நம்மளோட எக்ஸாம்ல வந்திருந்தது. சரியா? அதை தான் வந்து ஒரு ஷார்ட்ஸா போட்டு வச்சிருந்தேன். ஆக்சுவலா அது ஒரே ஒரு ஷிஃப்ட் தான். இந்த மாதிரி நான் எல்லா ஷிஃப்ட்டுக்கும் வந்து போடணும். எனக்கு அதெல்லாம் போடுறதுக்கு வந்து டைம் இல்லை. சரியா? சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. கண்டென்ட்ன்றது இவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல வந்து நல்ல ஸ்கோர்ன்றதை எடுப்பீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே படிக்க வேண்டியது உங்களோட இது. சோர்சஸ்லாம் வந்து என்ன ஏது எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து அப்கமிங் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். அண்ட் என்சிஆர்டி புக்கை எப்படி படிக்கணும்ன்ற வீடியோ வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே வந்து அதை நான் போட்டுடுறேன். சரியா? ஸோ செஷன் இவ்வளவுதான். இந்த நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது அப்படின்ற பட்சத்துல எனக்கு இந்த வீடியோக்கு வந்து லைக்கை போட்டு விடுங்க. இந்த லைக்கை போட்டு விட்டீங்கன்னா தான் எனக்கு நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு எஸ்எஸ்சில டியர் 1 கிளியர் ஆகாத மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ற மூலியமா தான் வந்து அவங்க ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து அங்க கிளியர் பண்ண முடியும். நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலும் டியர் 1 கிளியர் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து சும்மா ஒரு கன்சிடரேஷன் லைட்டா பண்ணுங்க. பண்ணாதவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஷேர் மேக்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது. ஏன்னா வந்து நம்மளோட தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஆள் தான் வந்து போட்டிருக்கேன். அதனால எவ்வளவு சீக்கிரம் வந்து ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மிக்க நன்றி. பாய் பாய்.